அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்பட அனைத்தும் கவினுறப் படைத்து ஆளுகின்ற வல்லவனா அல்லாவுக்கே புகழெல்லாம். அவனின் அருள் திரு தூதர் அழகிய முன்மாதிரி அகிலத்தின் அருட்கொடை வழிகாட்ட வந்த மணிவிளக்கு எங்கள் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் இந்த நேரலையில் இதயத்தையும் செவியையும் தந்து கொண்டிருக்கின்ற என் இனிய அன்பாளர்கள் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மல்லும் புரியட்டுமாக. அன்பு மிகுந்தோரே, அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்திற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, சில நாட்கள் மட்டும் எண்ணி பார்த்து அதோடு முடித்துவிடக்கூடியவர்கள் அல்ல. நபிகளார் அகிலத்தின் அருட்கொடை, அழகிய முன்மாதிரி. நாளெல்லாம் அந்த நபிகளாரை போற்றி புகழ்ந்து ஸலவாத்தை முழக்கி நிலமெல்லாம் நேரமெல்லாம் நெஞ்சினால் வாழ்த்து மந்த நலம் தரும் முஹம்மது என்னும் நாமத்தை நினைவாய் நெஞ்சு என்னுமா போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் செல்லுகின்ற பாதையின் வெளிச்சமாக, நாம் ஓதுகின்ற அருள்மறை குர்ஆனுடைய விளக்காக அந்த உத்தமர் உலகம் முழுவதும் பெருமானாரை போற்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நபிகளார் போற்றுதலுக்கு உரித்தானவர்கள், அதே நேரத்திலே பின்பற்றுவதற்கு அதிகம் உரித்தானவர்கள். என்னுடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றுங்கள், அதுதான் என் மீது உங்களுக்கான அன்பிற்குரிய அடையாளம் என்றார்கள் நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 ஆண்டுகள் மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்திட்ட நபிகளார் ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்று இந்த உலகை விட்டே அவர்கள் சென்றார்கள். உயர்ந்த தோழன் ரஃபீகுல் அலா, அந்த உயர்ந்த நண்பனிடம், உன்னதமான அந்த பண்பாளனிடம் அருளதன் அறிவியும் தான் அடங்கியது என்ன நெஞ்சே, கருணையின் ஓவியம்தான் கலைந்ததும் என்ன நெஞ்சே, நீதியின் குரலும் ஓய்ந்தே நின்றதும் என்ன நெஞ்சே, மேதினைக்குரிய செல்வம் மெல்ல ஓய்ந்ததுவே நெஞ்சே. பெருமை சேர் நபிகள் நாதர் பிரிந்ததை எண்ணி எண்ணி வருந்துகின்ற ஆயோ நெஞ்சே, வாடுகின்ற ஆயோ நெஞ்சே. அண்ணலின் இறப்பு செய்தி காட்டு தீயாய் கடிதில் பரவியது. மதீனத்து மக்களும் சுற்று வட்டார மக்களும் துடிதுடித்து போயினர், அடித்து விழுந்து வந்தனர். என்ன செய்வதென்று அறியாமல் கதறி புலம்பினர், கண்ணீர் சிந்தினர். அண்ணலின் குடும்பத்தினரும் அவருடைய அருமை தோழர்களும் தங்களின் உயிரை காட்டிலும் உன்னதமாக மதித்த உத்தமரின் உயிரற்ற உடல் பார்த்து அசைவற்ற நிலை கண்டு ஆறா துயரடைந்தனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றனர். நடிக்கின்ற நடிகர்களின் இறப்பு மக்களை சுரண்டி கோடி கோடியாய் சொத்து சேர்க்கும் சுயநல தலைவர்களின் மறைவு ரசிகர்களையும் தொண்டர்களையும் என்னென்னவோ செய்ய வைத்து எப்படியெல்லாம் ஆக்கிவிடுகின்றது. பொறுப்பற்ற சில அறிவியனர்கள் குடும்பத்தினர் பற்றியெல்லாம் கவலைப்படாமல், தன்னுடைய மனைவி மக்கள் பற்றி சிந்திக்காமல், உணர்ச்சி வெளிகொண்டு தன் இன்னுயிரையே மாய்த்துக் கொள்கின்றனரே. இன்றைய விசித்திர உலகில் நாம் காணும் கேலி கூத்துகள் எவையும் நிகழ்கின்றன. தங்கள் நபிகளார் இறைவனின் அருள்திரு தூதர், மக்கள் நலனில் அக்கறை மிக்கவர், அல்லாஹுவின் அருட்கொடை வழிகாட்டிய மணிவிளக்கு, மக்கள் துயரை தம் துயராக கண்டவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், மக்களை சரியான நிறைவேற்றி சத்திய பாதையிலே அழைத்து சென்றவர்கள், துளியளவும் சீனமில்லாதவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் மீது பேரன்பும் பேரார்வமும் கொண்டவர்,
முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு சேவை செய்த தொண்டுள்ளம் இறை தூய தலைவர். நமக்கென்று எதையும் சம்பாதித்து சேர்த்துக் கொள்ளாத தூய தியாக ஆட்சியாளர், அரசியல் பண்பாடு, கவின் மிகுந்த கண்ணியவான், மக்களோடு மக்களாக ஒன்றி வாழ்ந்த மாண்பார் மக்கள் தலைவர் சீர்திருத்த செம்மல், சத்திய உண்மை சித்தாந்தவாதி என்னும் ஏராளமான சிறப்புகளை கொண்ட புன்னகை வேந்தரின் மறைவு அந்த பெருமக்களை என்ன பாடுபடுத்தியிருக்கும் என்பதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. உணர்வு பெற நம் கண் முன்னாலேயே அதை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உறுதிமிக்க உன்னத வீரர், அறிவார்ந்த பெருமகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலையில்தான் பேரதிர்ச்சிக்கு உரித்ததாய் இருந்தது. அறியாமை காலத்திலே வாழெடுத்து வள்ளலை வெட்ட வந்த உமர் இப்போது கையில் வாழேந்தி இறை தூதர் இறந்து விட்டார் என்று எவராவது சொன்னால், இறை தூதர் இறந்து விட்டார் என்று எவராவது சொன்னால் அவரை இந்த வாளால் வெட்டி கொன்று விடுவேன் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தார். இறை தூதர் இறக்கவே இல்லை என்று நம்பினார். இறைவனை சந்திக்க சென்றுள்ள இறை தூதர் அதிவிரைவில் திரும்பி வருவார் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார். இது தோழர்களிடையே பெரும் பரபரப்பாய் காணப்பட்டது. அறிவார்ந்த தோழர்கள் அதிர்ச்சியுற்றார். அடக்கத்தின் பெட்டகம் ஆர்ப்பரிக்கா பெருந்தகை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலின் மறைவு செய்தி கேட்டு அதிகாலையிலேயே விரைந்து அங்கு வந்தார்கள். பன்னெடுங்காலத்தில் இணைபுரியா இளமை தோழர் அல்லவா, எவரிடத்தும் எதுவுமே பேசாத பெருமகன் அண்ணலை போர்த்தி இருந்த போர்வை துணியை சிறிது அகற்றி அவர்களின் நிலவொளி முகத்தில் நெற்றியில் முத்தமிட்டார். கலங்கிய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின. நெஞ்சம் விம்மி துடிதுடித்து குமுறியது. எனினும் அடக்கி கொண்டு அதை ஆசுவாசப்படுத்தியவராக, அல்லாஹ்வின் திருத்தூதரே, எனது அன்னையும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம். அல்லாஹ் உங்கள் மீது விதித்த மரணத்தை நீங்கள் சுவைத்து விட்டீர்கள். நிச்சயம் இனியொரு மரணம் தங்களுக்கு இல்லை இல்லை என சொன்னவராக புனித உடலை போர்வையால் போர்த்திவிட்டு வெளியே வந்தார்கள். அனைவரும் அக்காட்சியை அமைதியாக கண்டு கொண்டிருந்தனர். ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த உமரை அமருமாறு பணித்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் உணர்ச்சியின் உச்சத்திலும் துயரத்தின் விளிம்பிலும் நின்று கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவரை பொருட்படுத்தாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கணமே மிம்பர் மேடையில் ஏறினார். அல்லாஹ்வை புகழ்ந்தவராக இவ்வாறு கூறினார்: ஓ மக்களே, நான் கூறப்போகும் செய்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களில் எவர்கள் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது மரணமடைந்து விட்டார் என்று. உங்களில் எவர்கள் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது மரணமடைந்து விட்டார் என்று. எவர்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் இறக்கவில்லை, மரணிக்கவில்லை. அவன் என்றொன்றும் இருக்கும் நித்திய ஜீவன் என்று இவ்வாறு கூறியவராக இறை மறையின் வசனத்தை ஒரு வசனத்தை ஓதினார்கள். மமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன், முஹம்மது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனித தூதரை அன்றி அவர் வேறு யாராகவும் இருக்கவில்லை. அவருக்கு முன்னர் இறைவனால் அனுப்பப்பட்ட பல தூதர்கள் வந்து வாழ்ந்து இறந்து போய்விட்டனர். இவரும் அப்படித்தான். மரணிக்காமல் இருக்க அவர் ஒன்றும் இறைவன் அல்ல. அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு போனாலோ நீங்கள் உங்கள் பழைய மதத்திற்கு உங்கள் குதிகால்கள் மேல் பின்னோக்கி திரும்பி சென்று விடுவீர்களா? அவ்வாறு எவரேனும் தன்னுடைய பழைய மதத்திற்கு முந்தைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்றால் அதனால் அல்லாஹ்வுக்கு எவ்வித இடரோ பாதிப்போ இல்லை. அது அவர்களுக்குத்தான் பெரும் பாதிப்பாக அமையும். மேலும் இறைவனுக்காகவே இஸ்லாத்தில் கொள்கை பற்றுடன் இருந்து வரும் நன்றியாளர்களுக்கு அல்லாஹ்
அதிவிரைவில் நற்கூலி வழங்குவான். உஹது போரின் பின்னர் இறக்கி அருளப்பட்ட இந்த வசனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உணர்ச்சி பொங்க உரத்து ஓதி கூறிய போது அனைவரும் அப்படியே அடங்கினர். உமரின் உடைவாள் அப்படியே சாய்ந்தது. உமர் தெளிவடைந்து தன் நிலை வந்து செயலுக்காக வருந்தி உத்தமரின் இறப்பை மரணத்தை உறுதி செய்தார். குலுங்கி குலுங்கி அழுதார். ஏதோ இதற்காகவே இப்போதுதான் இத்திருவசனம் அருளப்பட்டது போல அனைவரும் உணர்ந்தனர். அமைதியின் சின்னமான, அடக்கத்தின் பெட்டகமான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் சமயோசிதமான புத்திசாலித்தனமான துணிவானது உண்மையை உணர வைத்தது. மிக திறன்மிக்க பேராண்மையாளராக அவர் திகழ்ந்தார். அல்லாஹ்வே அவருக்கான அறிவையும் துணிவையும் தந்தார். திருவசனத்தை செவியேற்ற என்பதால் இறை தூதர் மரணித்து போனார்கள் என்பதை பல தோழர்கள் நம்பினர். சிற்சில கருத்து வேறுபாடுகள் நிலவி இறுதியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையே தங்களுடைய ஆட்சி தலைவராக, கலீஃபாவாக ஒருமனதாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளனர். ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை நண்பகலில் மரணித்த நபிகளார் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதே ஆடையுடன் இழந்த இலை கலந்த நீரால் குடிப்பாற்றப்பட்டார். யமன் நாட்டில் நெய்யப்பட்ட பருத்தி ஆடையினால் கவனிக்கப்பட்டார்கள். அண்ணலின் குடும்பத்தினர்களாகிய ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் ஃபத்ல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் குஸம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அவுஸ் பின் கௌலி ரலியல்லாஹு அவர்களும் அண்ணலின் முன்னாளிய அடிமை சுக்குரானும் குளிப்பாட்டி கஃனிட்டனர், உதவியாக இருந்தனர். அண்ணலார் இறந்த அந்த இடத்திலேயே கபர் தோண்டப்பட்டது. நபிகளார் எந்த இடத்தில் இறக்கின்றார்களோ அந்த இடத்திலேயே அடக்கப்படுவர் என்று முன்பொரு முறை நபிகளார் கூறிய அந்த செய்தியை அபூபக்கர் ரலி அவர்கள் அங்கே நினைவுபடுத்தி அங்கேயே கபர் தோண்டப்பட்டது. அண்ணலின் அறையிலேயே ஜனாசா தொழுகை சிறு சிறு குழுக்களாக தொழுகிறார். அந்த இரவு முழுவதும் தொழுகை நடந்தது. அடுத்த நாளும் தொடர்ந்தது. புதன் இரவு அண்ணலார் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். நடுநிசி வேளையில் பொன்னபியின் புனித புகழுடம்பு மண்ணடியில் பதிக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது. மண்வெட்டிகளின் சப்தம் உறுதிப்படுத்தியது. அண்ணல் நபிகளாரால் உருவாக்கி பண்படுத்தப்பட்ட மதீனா சமுதாயம் உன்னத லட்சியத்துடன் வள்ளல் நபி காட்டிய பாதையில் பயணப்பட்டது. உலகெங்கும் ஏகத்துவ இஸ்லாமிய பேரொழியை பரவச் செய்தது, இன்னும் செய்து வருகிறது. வள்ளல் நபியின் வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வான்மறை குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்து இன்றைக்கு இந்த சமுதாயம் உலகளாவிய அளவிலே இருந்து வருகின்றது. ஆம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். இறைவா, நின் தூய திருத்தூதரும் எங்களின் வழிகாட்டியுமான எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நின் அருளை அள்ளி பொழிவாயாக, இடைவிடாத அருள் புரிவாயாக. ஆமீன். அவர்களின் ஒளிமயமான அறிவார்ந்த அடிச்சுவட்டில் எந்நாளும் நாங்களும் இந்த உலகமும் நடப்பதற்கு அருள் புரிவாயாக. இனிய பண்பாளர்களே, இறுதி தூதரின் இறுதி வாழ்க்கை நிலை நம் நெஞ்சையெல்லாம் நெகிழச் செய்கிறது. நம்முடைய கண்களில் இருந்து நீர் திவளைகளை வெளியே. ஆம், இதுதான் நபிகளால் இன்றைக்கும் கூட அவருடைய அறிவார்ந்த பொன்மொழி மனித குலத்திற்கு வழிகாட்டுகின்றது. அவர்கள் போன்றது உத்தமரை உலகம் கண்டதில்லை. இனிய பண்பாளர்களே, வள்ளல் நபிகளாரின் வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழுகின்ற பேற்றை நாம் பெற வேண்டும். ஆம், இறைநெறி அழைப்பு பணியை நாம் உயிர் கொள்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லிகு அன்னி வலோபியாயா, நான் உங்களுக்கு அறிவித்த அந்த செய்தியை ஒரு சின்ன சொற்றொடராக இருந்தாலும் கூட அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்கின்ற அந்த நபிகளாருடைய அந்த அமுத மொழியை உள்ளத்திலே கொண்டு நம் வாழ்க்கையிலே நாம் சொல்லில் செயலில் உண்மையான முஸ்லிமாக நபியை பின்பற்றி வாழ்கின்ற பண்பாட்டை பூர்வமாக அல்லாஹ் சொல்வானா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத்.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.